சின்ன வயசுலேருந்து பிடிச்ச ஒன் ஆஃப் த டெசர்ட்னா அது இதுதான். கல்யாணத்தில் பாயாசம் இல்லைன்னு பிரச்சனை பண்ணவங்கள பார்த்துருக்கோம். பட் இங்கே நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பீடா இல்லைன்னு பிரச்சனை பண்ணவங்கள பார்த்துருக்கோமா? ஸோ அந்த பீடாவை பிராண்டாக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போனால் யோசிச்சு பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸான க்ரேஸியான சூப்பரான ஒரு ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 17-18 வயசு பையன் மார்னிங் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு கிளாஸுக்கு போகிறான். ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரவுண்டுக்கு போகல, கஃபேக்கு போகல, இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணல. ஆனால் வீட்டுக்கு போன உடனே அவனோட கை புக்ஸு கிட்ட போகலை, பீடா லீவ்ஸ் கிட்ட போச்சு, இன்க்ரீடியன்ஸ் கிட்ட போச்சு, பேக்கிங் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அதுதான். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். அந்த பையனுக்கு அப்போ ஒரு ட்ரீம் இருந்தது. ஸோ ராஜபாளையத்தில் இருக்கிற ஒரு சின்ன கடை, அதை தமிழ்நாடு ஃபுல்லாக ஈவன் தான் இந்தியா முழுக்க கொண்டு போகணுன்ற ஒரு பெரிய தாட். அதை தாண்டி அதை ஒரு பிராண்டாக மாற்றணும் அப்படின்ற ஒரு பெரிய கனவு. சின்ன வயசுலேயே பிராண்டாக மாறணும்னு நினச்சிட்டா சார்ன்ற மாதிரி தான். ஸோ எங்கள் கேள்வி என்னன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு இப்படி ஒரு ட்ரீம் வந்துச்சுன்னா, பட் அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? ஸோ கேஷ் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, கனெக்ஷன்ஸ் இல்லை, ஆனால் எப்படி சர்வை பண்ணுறது அப்படின்ற ஒரு கொஷின். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏதோ ஒரு ஸ்டோரி இல்லை, ஆர்ஆர் ஸ்வீட் பீடா அவங்களோட ஃபவுண்டர் ஆர் ரோஹித்தோட ஜேர்னி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பீடா ஸ்டோரி மட்டும் இல்லை, இது ஒரு மைண்ட் செட் ஸ்டோரி. ஸோ நமக்கு பார்க்குற சக்ஸஸ்ஃபுல் பிராண்ட்ஸ் எல்லாமே ஒரு காமன் ஹேபிட் இருக்கு. ஸோ அவங்க எல்லாருக்குமே சின்னதுலேருந்து தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன தாட் வந்திருக்கும், ட்ரீம் வந்திருக்கும், அதுலேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ் வந்து ரோஹித் அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ் வந்து உதயம் பீடான்னு ஒரு சின்ன கடை, ரெகுலர் கஸ்டமர்ஸ், கண்டினியூஸாக வந்துட்டு இருக்க கஸ்டமர்ஸ், ஸோ டெய்லி சேல்ஸு, ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தாலே இந்த ஸ்டேஜில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? ஸோ பிஸ்னஸ் நல்லா தான் போகுது, ஸோ எதுக்கு வந்து இப்போ இதை இன்னும் வேறு ஏதாவது மாற்றணும். ஆனால் ரோஹித் அப்படி யோசிக்கல. இது பீடா நல்லா இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும், பட் ஆனால் இது பிராண்டா இருக்கா, பிராண்டா மாற்ற முடியுமா அப்படின்னு ஒரு கொஷின். ஸோ இந்த பீடான்னு தான் பேர் தெரியும், பட் அவருக்குன்னு ஒரு தனி பிராண்டா அவங்க பேர் தெரியல. ஸோ அப்போதான் அந்த கேள்விக்கான விடையா தான் ஆர்ஆர் ஸ்வீட் பீடான்னு ஒரு பிராண்டை உருவாக்குனார். அங்கே தான் நம்ம பிறந்த நம்ம ஹீரோன்ற மாதிரி. ஸோ அங்கே தான் அவர் வந்து அந்த கொஷினுக்கு ஆன்சர் வேணுன்றதுக்காக ஆர்ஆர் ஸ்வீட் பீடான்னு ஆரம்பித்தார். அதுவும் 17-18 வயசு பையன். ஓகே. ஸோ பிஸ்னஸில் சின்ன டிசிஷன்ஸ் வந்து வெறும் நம்பர்ஸாக மட்டும் இருக்காது, அண்ட் ஆல்சோ அது நம்மளை மட்டும் மாற்றாது, மொத்தத்தையும் மாற்றும்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபியூச்சரையும் மாற்றும். ஸோ உதயம் பீடான்னு இருந்த கடை ஆர்ஆர் ஸ்வீட் பீடாவாக மாறிச்சு. ஸோ இது வெறும் போர்டை மட்டும் மாற்றலை, ஐடென்டிட்டியை மாற்றினாங்க. இமேஜின் பண்ணுங்களேன், நீங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஓனர். ஸோ சேவிங்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இல்லை, எதுவுமே பண்ண முடியாது பெரிய கடையில். என்ன பண்ணுவீங்க? ஸோ ஏதாவது பெருசாக வந்ததுக்கப்புறம் மாற்றலாம் அப்படின்னு யோசிச்சிருப்போம். பட் பெருசானதுக்கப்புறம் மாற்றுறதுல சின்னதாக இங்கே ஸ்டார்ட் பண்ணி விதை போட்டால் தான் அது மரமாக மாறுன்றதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ ரோஹித் ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணது பிராண்ட் ஐடென்டிட்டியில் இல்லை, லோகோ, பேக்கேஜிங், நேமு, கஸ்டமர்ஸ் கிட்ட ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணாங்க. ஸோ ஏதோ ஒரு பீடான்னு இல்லாமல் ஆர்ஆர் ஸ்வீட் பீடான்னு பேரை மாற்றினாங்க. அங்கே பேரை மட்டும் மாற்றலை, எல்லாரோட மைண்ட் செட்டையும் மாற்றினாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பீப்புளுக்கு வந்து பிராண்டு தான் ஞாபகம் வரும், அதுக்கப்புறம் தான் ப்ராடக்ட் ஞாபகம் வரும். ஸோ இந்த கான்செப்டை வந்து சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டு பேர் மாற்றிட்டாரு. ஸோ அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு டர்னிங் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு, ஸோ மார்னிங் எழுந்திரிச்சோடனே அட்டனன்ஸ், கிளாஸுக்கு போகிறது, ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே உட்காந்து என்னென்ன ஒர்க் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணுறது. ஈவினிங் வந்து பீடா ப்ரிப்பரேஷன்ஸ், ஆர்டர் பண்ணுறது, பேக்கிங்கு, ஸோ அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் கிட்ட பேசுறது. நைட்டு ஃபுல்லாக காலேஜ் நோட்ஸ், காலேஜ் படிக்கிறது, அசைன்மெண்ட்ஸ் பண்ணுறது, இதே மாதிரி தான். அகைன் நெக்ஸ்ட் டே வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்ன்ற மாதிரி இதுவும் அதே மாதிரி தான். காலைல போவார், காலேஜ் அட்டன் பண்ணுவாங்க, ஈவினிங் வந்து பீடா செய்வாங்க, கஸ்டமர்ஸ் கிட்ட பேசுவாங்க, நைட்டு படிப்பாங்க, அகைன் ரிப்பீட். ஸோ இது ஏதோ ஒரு நாள் 2 நாள்ன்ற போன மாதிரி இல்லை. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸாக இவர் இதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஏஜில் நிறைய பேர் லைஃப் என்ஜாய் பண்ணணும் தான் யோசிப்பாங்க. பட் ஆனால் ரோஹித் ஃபியூச்சரை பில்ட் பண்ணணும்னு யோசிச்சாரு. ஸோ சக்ஸஸ்க்கு சாக்ரிஃபைஸ் மட்டும் இருக்கணுன்றதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் நம்மளால அச்சீவ் பண்ண முடியுன்றதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அவர் டெய்லி லைஃபே வந்து அதுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுச்சு. நெக்ஸ்ட் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மணி இல்லை, அவங்களோட ப்ரொஃபஸர் கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. யோசிச்சு பாருங்களேன், எத்தனை பேர் நம்ம காலேஜுக்கு போயிடும், நம்ம கிட்ட இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குன்னு ப்ரொஃபஸர் கிட்ட எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. பட் அவர் பண்ணார். ஸோ இந்த ஒரு சின்ன கான்வர்சேஷன் அவங்களோட லைஃப் டைரக்ஷனே மாற்றிடுச்சு. ப்ரொஃபஸர் சொன்னார், நீ பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்க, ஆனால் உனக்கு பிஸ்னஸ் மென்டார் வேணும் தானே அப்படின்னு. அது மூலமாக ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் எக்கோசிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அங்கே வந்து சில மென்டார்ஸை மீட் பண்ணார். அங்கேருந்து தான் அவரோட லைஃப்பில் க்ரோத்துக்கு ஒரு ரீசன், ஹார்ட் ஒர்க்குக்கு மட்டும் இல்லை, கரெக்ட் கைடன்ஸும் கிடச்சிது. ஸோ மென்டார் அவருக்கு கொடுத்தது வந்து கஸ்டமர்ஸ் எப்படி திங்க் பண்ணுவாங்க, சேல்ஸ் எப்படி க்ளோஸ் பண்ணணும், பிராண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும், பிஸ்னஸ் எப்படி ஸ்கேல் பண்ணணுன்ற மாதிரி நிறைய கொடுத்தாரு. ஆனால்
மணி சேவ் பண்ணுறது ஈஸியஸ்ட் வேணும் தெரியும், ஆனால் ராங் டெசிஷன் எடுக்காமல் இருக்கிறதுக்கு தான் மென்டர்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 1000 ரூபா சேர்த்துறது பெரிய விஷயம் இல்லை, அந்த 1000 ரூபாய்க்கான பிஸ்னஸ் எடுத்து அதுக்கப்புறம் அதை சேவ் பண்ணி வைக்கிறது தான் பெரிய விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ ஒரு வருஷம் கழிச்சு அவருக்கு ஒரு மென்டர் வந்து அவருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு, அதுதான் ரைலா. ஸோ இனிஷியலாக ரோஹித் வந்து இது ஏதோ சாதா செமினார் மாதிரி இருக்கும் அப்படின்ற 10ல் 1 இருக்கும்னு நினச்சி போனார். பட் ஆனால் அங்கே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட திங்கிங் கம்ப்ளீட்டாக மாறிச்சு. அவர் ரியலைஸ் பண்ணார், பிஸ்னஸ் ப்ராடக்ட் செல் பண்ணுறது மட்டும் இல்லை, கான்ஃபிடன்ஸ் செல் பண்ணுறது, ட்ரஸ்ட் செல் பண்ணுறது, அதை விட முக்கியமாக கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறது தான் பிஸ்னஸ்ன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ கஸ்டமர்ஸ் இங்கே ப்ராடக்ட் வாங்க மாட்டாங்க, ட்ரஸ்ட் தான் வாங்குவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அது இருந்தால் பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகிடுன்னு சின்ன வயசுலேயே ரொம்ப ரியலைஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஆர்ஆர் ஸ்வீட் பீடா வெறும் ஷாப்பாக மட்டும் இல்லாமல் அது ஒரு பிராண்ட், அதுக்குன்னு ஒரு மிஷின், அதுக்குன்னு ஒரு ட்ரீம் கிரியேட் பண்ணார். யோசிச்சு பாருங்களேன், அந்த ஏஜில் மிஷன்னா என்னென்னு இருக்கும்னா ஆக்சுவலி வந்து மாஸ்க்கு போகிறதா இருக்கும் சில பேருக்கு. ஸோ பட் இங்கே ஒருத்தர் ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ எப்பவுமே ஏஜ் இஸ் நாட் ஜஸ்ட் அ நம்பர்னு சொல்லுவாங்க, ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். நம்ம நினச்சா என்ன வேணா ஆகலான்றதுக்கு இவரோட லைஃப் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். சின்ன வயசுலையும் நம்மளால பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு. ஸோ ஸ்டார்ட் அப்னா மணி ஷார்ட்டேஜ் ப்ராப்ளம் மட்டும் இருக்காது, கேஷ் கம்மியாக இருக்கும், சம்டைம்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணார் தெரியுமா? பூட் ஸ்ட்ராப்பிங் பண்ணார். ஃபேமிலி பிஸ்னஸ் ரெவன்யூ தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணார். ஸோ லோனில் ஜம்ப் பண்ணல, காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணார், ஃபேன்சி ஷோரூம் ஓப்பன் பண்ணல, எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணார். ஸோ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிப்பார், எதுலலாம் காஸ்ட் கட் பண்ண முடியுமோ அதெல்லாம் தெரிஞ்சு காஸ்ட் கட் பண்ணார். ஸோ அங்கேருந்து அவர் நிறைய கற்றுக்கிட்டாரு. பிகாஸ் ரைலான்றது வந்து அந்த இடத்துல வெறும் பிஸ்னஸ் மட்டும் சூஸ் பண்ணல, அங்கே வந்து எப்படி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட்லேருந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் ஆகாமல் எப்படி கொண்டு போகணுன்ற அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அது அவர் லைஃப்பில் ரொம்ப இம்பாக்ட் ஆயிருக்குன்னு அவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. ஸோ கோர்சஸ் வாங்குறது, மென்டர்ஷிப் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், பட் நாலேஜ் மேலே அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா அது எக்ஸ்பென்ஸ் இல்லை, அதுதான் நம்மளுக்கு ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற ஒரு டூலுன்னு கற்றுக்கிட்டாரு. ஸோ எக்ஸ்பேன்ஷனுக்கு முன்னாடி ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணும்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இதுதான் சஸ்டைனபிள் க்ரோத்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இன்னைக்கு ரோஹித்தோட கோல் ராஜபாளையம் மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக கொண்டு போகணும். அது ஆல்சோ வேர்ல்டு லெவலுக்கு ராஜபாளையத்தோட டேஸ்ட் கொண்டு போகணும். முக்கியமாக ஆர்ஆர் ஸ்வீட் பீடா இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கொண்டு போகணுன்ற மாதிரி அவரோட பெரிய கோலில் அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. சோஃபார் வெறும் ஸ்கூலில், காலேஜில் சின்னதாக உதயம் பீடாலேருந்து ஆர்ஆர் பீடா மாற்றி இப்போ ராஜபாளையம் ஃபுல்லாக ஆர்ஆர் பீடானா என்ன இப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு போட்ட இவரோட எஃபோர்ட்லாம் முக்கியமான காரணம். ஸோ தமிழ்நாடு பீப்புள் நினைக்கிற மாதிரி இது வெறும் சின்ன ட்ரீம் கிடையாது. ஒரு சின்ன கடையில் ஆரம்பித்து குளோபல் விஷனாக மாறின ஒரு பெரிய இன்ஸ்பைரிங் ஸ்டோரின்னு தான் நான் சொல்லுவேன். சக்ஸஸ்க்கு இங்கே டெஸ்டினேஷனே இல்லை, டெய்லி இம்ப்ரூவ் ஆகிற சின்ன சின்ன விஷயம், டெய்லி கரெக்டாக பண்ணுற சின்ன சின்ன விஷயம் தான் சக்ஸஸ்க்கு முக்கியமாக தேவையான ஒரு பெரிய ஜேர்னின்னு நான் சொல்லுவேன். ஸோ இங்கே என்ன கற்றுக்கலாம் இவரோட ஜேர்னியில் அப்படின்னு பார்த்தா, ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணாலும் பக்காவாக ஸ்டார்ட் பண்ணும். சின்னதாக தான் ஆரம்பித்தார், பட் அதை பர்ஃபெக்டாக செஞ்சு எக்ஸிக்யூட் பண்ணி சூப்பராக கொண்டு போயிட்டார். நெக்ஸ்ட்டு கேஷ் சம்டைம்ஸ் ப்ராப்ளமாக இல்லை, எல்லா டைமும் ப்ராப்ளமாக தான் இருக்கும். பட் ஆனால் அது வந்து நம்ம விஷனுக்கு அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு நம்ம எதெல்லாம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியுமோ, இல்லை எப்படிலாம் கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணி சின்ன சின்னதாக செட்டில் பண்ணணும். எங்கெல்லாம் காசு கட் பண்ணணுமோ அதெல்லாம் சூப்பராக பண்ணார். இவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நான் கேள்விப்பட்டிருக்கேன், செம்மையாக இருக்கும். எப்படின்னா ஒரு பல்காக எல்லாருமே ஒரு ஹோட்டலுக்குள்ளே போவாங்க, போயிட்டு வெளில வரும்போது சாப்பிட்டுட்டு பில் பண்ணுற இடத்துல ஆர்ஆர் பீடா இல்லையான்னு கேட்பாங்க, அவங்களே வச்சு கேட்பாங்க. ஸோ அங்கே கடைக்காரலாம் ஆர்ஆர் பீடாவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை இந்த மாதிரி ஆர்ஆர் பீடா சூப்பராக இருக்கும், அது இருந்தால் மீல் செம்மையாக இருக்கும், சாப்பாடு நல்லா இருந்துச்சு, பட் ஒரு ஃபுல்ஃபில்லாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனார். அது போனதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் ஓனர் ஆர்ஆர் ஸ்வீட் பீடானா என்னன்னு தேடினாரு, அவங்களுக்கே கால் பண்ணி ஆர்டர் கொடுத்தாரு. ஸோ கைண்ட் ஆஃப் இவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே ஜஸ்ட் வந்து ப்ராடக்ட் சேல் பண்ணுன்றது இல்லை, அவங்க கொடுத்த ப்ராடக்ட்ல குவாலிட்டி இருந்துச்சு, அதனால தான் கஸ்டமர்ஸ் அகெயின் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கால் பண்ணி ஆர்டர் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் சேல் பண்ணுறது மட்டுமே பிஸ்னஸ் கிடையாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் குவாலிட்டியாக கொடுத்தீங்கன்னா, ஸோ உங்களுக்குன்னு ஒரு லாயல் கஸ்டமர்ஸ் கிரியேட் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்கன்றதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ முக்கியமான இன்னொரு தேர்ட் லெசன் என்ன, பிராண்ட் பில்ட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் தான். பிராண்ட் பில்ட் பண்ணிட்டா காம்படிஷன் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிடும். ஏன்னா ஜென்ரலாக யோசிச்சு பாருங்களேன், பீடா சாப்பிடுன்னு சொன்னால் எந்த பீடா ஏதோ ஒரு பீடா சாப்பிட்டு போயிடுவாங்க, ஸ்வீட் பீடா அந்த மாதிரி தான். பட் ஸ்வீட் பீடா தாண்டி பிராண்ட் அதுக்குன்னு தனியாக ஆர்ஆர் ஸ்வீட் பீடான்னு ஒன்று கிரியேட் பண்ணி எங்கே போனாலும் பீடா இருக்கான்னு கேட்டால் ஆர்ஆர் ஸ்வீட் பீடா இருக்குன்னு சொல்லி அப்படி அவரை தனியாக பொசிஷன் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இட்ஸ் பெரிய விஷயம். ஸோ மென்டர் கிட்ட கேட்குற ஒவ்வொரு கொஷினுமே ஜஸ்ட் வந்து ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப் கிட்ட மட்டும் இல்லை, அந்த மென்டர் கிட்ட கேட்கறது வந்து நம்மளோட மிஸ்டேக்ஸை வந்து கம்மி பண்ணும், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் அவர் நாலேஜில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ ப்ராஃபிட்டுக்கு ஒர்க் பண்ணாதீங்க, வேல்யூ கிரியேட் பண்ணுங்க, ப்ராஃபிட் உங்களை தேடி வரும்ன்றதுக்கு இது ஒரு காமனான எக்ஸாம்பிள். ஸோ எஜுகேஷனும் ஆண்டர்பிரினர்ஷிப்பும் பேலன்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ் பண்ண முடியும்னு இவர் காட்டியிருக்காரு.
ஸோ இந்த ஸ்டோரியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரே ஒரு லைன் என்ன தெரியுமா? ரோஹித் பீடா மட்டும் செல் பண்ணல, ஒரு ட்ரீம் செல் பண்ணார். ஸோ அதை தாண்டி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்து இந்த மாதிரியும் பண்ண முடியும், ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர்னு ப்ரூவ் பண்ணி காட்டி, ஸோ உங்கள் வயசு வந்து உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது, உங்களுக்கு வானம் தான் தடையாக இருக்கணும்னு சொல்லி நிறைய பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு ராஜபாளையம் வரைக்கும் ஆர்ஆர் பீடா ஃபேமஸாக இருக்குது. இதே மாதிரி ஃபியூச்சரில் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆர்ஆர் பீடா ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லி நம்ம இந்த சூப்பரான இன்ஸ்பைரிங் ஸ்டோரியை வந்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட பிகினிங் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பிரச்சனை இம்பார்ட்டன்ட் இல்லை, உங்களோட எண்டிங் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு தான் இம்பார்ட்டன்ட். இன்னும் சிம்பிளாக சொன்னால், நம்ம யாருன்றது முக்கியம் இல்லை, நம்மளால என்ன பண்ண முடியுன்றது தான் முக்கியம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பிராண்ட் அந்த சூப்பரான இன்ஸ்பைரிங் ஸ்டோரியில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுனில் விகாஸ் இஸ் சைனிங் ஆஃப். இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட்டை பற்றி காட்டிடவா? வென் லைஃப் ஹிட்ஸ் யூ அட் மெனி டைம்ஸ், போடான்னு சொன்னால் என்ஜாய் யுவர் லைஃப் வித் பீடா.